நம்ம ஆர்ஜிஎஸ் ஃபீடோட சிஇஓ. சார் வந்து 3rd ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். ஸோ அவங்கள்ட்ட இருந்து இன்னைக்கு நம்ம நிறைய டேக்அவே எடுத்துக்கிறதுக்கும், அவங்க இண்டஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு காம்படிஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற விஷயம்லாம் நம்ம டேக்அவே எடுத்துக்கிறது தான் வந்திருக்கோம். நம்ம சுஜய் விஜயன் ப்ரோ தான் வந்து மாடரேட் பண்ண போகிறாங்க இதை, காஃபி தி சிஇஓவை. தேங்க்யூ. ஓவர் டு சுஜய் விஜயன். சந்தோஷம் நான் உங்களை இன்னைக்கு சந்திச்சதில்ல. போன தடவை வந்துட்டு போன நம்ம மெம்பர்ஸ் வந்து 2 ஃபேக்ட்ரி விசிட் ஆக்சுவலாக அட்டன் பண்ணோம். எல்லாரும் சொல்லி அனுப்பிச்சாங்க நம்ம மெம்பருடைய ஃபேக்ட்ரி விசிட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் நாங்களும் ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கோம். 3வது தலைமுறை இன்னைக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க. நாங்களும் கும்பகோணத்தில் சின்ன வயசில் பார்த்துருக்கோம். காமதேனுங்கிற பேர் அந்த இது எங்கள் பெரிய கடத்தரில் இந்த பிராண்டெல்லாம் நான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 3 தலைமுறை பற்றி நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா, தாத்தா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு இலக்கு இருந்திருக்கும் மனசில், இந்த லெவல் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு இலக்கு இருந்திருக்கும், இந்த மாதிரி சைஸ் வரணுன்ற ஒரு பார்வையும் இருந்திருக்கும். அதை அப்பா கிட்ட எப்படி அதை கடத்துனாங்க? அப்பா வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை இன்ட்ரெஸ்டாக எடுத்து ரன் பண்ணுறதுக்கான தன்மை எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை கிடைச்சிது? அப்பா மேலே தாத்தாவுக்கு எப்படி நம்பிக்கை கிடைச்சிது? அந்த இடம் பார்க்குறேன். அதே விஷயத்தை தான் அப்பாட்டேருந்து உங்களுக்கு எப்படி அது வந்து சேர்ந்தது? நீங்கள் எப்போ அதை எப்படி எடுத்து செய்கிறீங்க? இப்போ உங்களோட இலக்கு விஷனோ சைஸை என்னவாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது தாத்தாவுடைய எய்மில் தான் இன்னும் நம்ம அந்த விஷயம் தான் இருக்கோமா, இன்னும் அதில் எதுவும் மாற்றங்கள் நோக்கி போயிருக்கோமா அப்படிங்கிறது முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். உங்கள் நிறுவனத்தை பற்றி அப்படி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்தையுமே வந்து எங்கள் ஆர்ஜிஎஸ் ஃபேமிலி சார்பாக எல்லாம் வரவேற்கிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட்டு சாட்டர்டே சாப்டர்லேருந்து வரும்பொழுது சரி நம்ம மெம்பர்ஸ் கேஷுவலாக வராங்க, நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் 2-3 நாளாக அந்த வீடியோஸ் எல்லாம் நமக்கு செந்தில் அண்ணன் இவங்கெல்லாம் அனுப்பும் பொழுது உண்மையிலேயே இந்த டீம் கிட்ட நம்ம வந்து, ஏன்னா அப்போ வந்திருக்கும் போது யாரும் எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்ட்டு அவர் செந்தில் அண்ணன் எல்லாம் சொல்லும்போது எங்களுக்கே ஒரு பயமாக இருந்தது, ஐயோ வரும்போது இதுவாக இருக்கணுமே அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக அண்ணா கேட்ட கேள்விக்கு இப்போ வரேன். இப்போ நீங்கள் இருக்கிற இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண பிளான்ட் இது வந்து ஃபுல்லி மாடர்னைஸ்டு இது. பட் நாங்கள் வந்து இந்த கேட்டில் ஃபீட் பிஸ்னஸில் 46 வருஷமாக இருக்கிறோம். 1979 அப்பாவும் தாத்தாவும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது தாங்க. ஸோ பட் பேசிக்லி வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சிலி ஆயில் மேனுஃபேக்சரர். காமதேனு நல்லெண்ணெய் சாமுண்டி பிராண்டுங்கிற அந்த இதில் தான் RM சுந்தரன் கோங்கிற நேமில் நாங்கள், அதுதான் எங்களுடைய பூர்வீக பிஸ்னஸ்ஸு. பட் எல்லாமே வந்து எங்களுக்கு அப்பா தாத்தாவெல்லாம் சொன்னது வந்து எங்களுடைய பிஸ்னஸுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் அண்டு கேரளா தான். எங்களுடைய இப்போ கேட்டில் ஃபீடும் சரி, நான் வந்துமே பிஸ்னஸ்குள்ளே வந்துமே கும்பகோணம் தான் எங்களுக்கு வந்து பெரிய மார்க்கெட்டாக இருந்தது. ஸோ அப்படி தான் வி ஸ்டார்டட். ஸோ நல்லெண்ணெய் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா அப்புறம் அவங்க பிரதர்ஸோட பார்ட்னர்ஷிப்பில் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து நல்லெண்ணெய் அப்புறம் அந்த எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் நம்ம மார்க்கெட் பண்ணும் பொழுது அப்போ வந்து டாட்டாவில் இருந்தும் அப்புறம் வந்து வேறு சில கம்பெனிஸில் இருந்தெல்லாம் வந்து இப்போ இந்த கேட்டில் ஃபீட், காம்பவுண்ட் கேட்டில் ஃபீடுங்கிறத உள்ளார வரதை பார்த்துட்டு அப்பா வந்து தனிப்பட்ட முறையில் இது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தாத்தா கிட்ட கேட்கும் பொழுது, தாத்தா இருந்துட்டு சத்தி ரோட்டில் வேற ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்காக வாங்கின இடத்துல இந்த ஃபீடு பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து பெரிய டெக்னாலஜிலாம் இல்லை, அந்த பினியன் ஃபீட் மில்லுன்ட்டு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 5 டன் உற்பத்தி பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் சின்ன தாத்தா அண்ட் தாத்தா எல்லாம் பார்ட்டிஷன் அந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறம் தாத்தா வந்து அப்பா கூடயே இந்த கேட்டில் ஃபீடை வந்து இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். தாத்தானுடைய இது என்னென்னா, யார் யாருக்கெல்லாம் நம்ம ஆயில் விற்றமோ அவங்களுக்கே நம்ம வந்து கேட்டில் ஃபீடை வந்து மார்க்கெட் பண்ணலாம். இப்போலாம் ஒரு கம்ஃபர்டபுள்னஸ்ஸு. 2வது வந்து அப்பாவும் ஒரே சன்னு. ஸோ அதனால் வந்து தெரிஞ்ச மார்க்கெட்டு ப்ளஸ் ஓரளவுக்கு ரிலையபிள் பார்ட்டி கிட்ட கொடுத்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு இதில் ஆரம்பித்தாங்க. பட் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு
ஒரு நாளைக்கு 40 டன் உற்பத்தி பண்ணுற பிளான்ட்டை வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி ஈரோட்டில் அப்பா மறுபடியும் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. தாத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும், பட் ஆனால் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கில் நல்ல ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எய்ம் தான். நானும் தாத்தா கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் வந்து பிஸ்னஸுக்கு வரதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா தவறிட்டாங்க. எங்கள் தாத்தா வந்து ரொம்ப பிரின்சிபிள்டு அண்டு எத்திக்கலாக அந்த விஷயங்கள்லாம் பிஸ்னஸில் கொண்டு வந்திருப்பார். ஆக்சுவலாக அப்போவே வந்து யூரியாவெல்லாம் வந்து இப்போ ஃபீல்டில் வந்து யூரியா வந்து கம்பல்சரியாக போடணும். அதெல்லாம் வந்து அப்போவே வந்து அந்த 1% தாண்டக்கூடாது, இல்லை 1.2 வந்து நெக்லிஜிபிள். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வந்து வளர முடியல. அப்போல்லாம் வந்து பால் ஜாஸ்தி வரணுன்ட்டு நிறைய இதுகள் இருந்தது. பட் தாத்தா வந்து இப்படி தான் இருக்கணுன்ட்டு அந்த ஒரு செட் பண்ணதுனால எங்களால் வந்து அந்த வேகமான வளர்ச்சி, அந்த குவாலிட்டி, சில இதெல்லாம் அடாப்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நல்லா பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. எங்களுடைய 25வது வருஷத்து போது அப்பா வந்து ஜேசி மெம்பர், ஜேசிஸில் இதில் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் ட்ரெடிஷ்னல்லேருந்து கொஞ்சம் பிரேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போவே வந்து நாங்கள் வந்து இந்த தூர்தர்ஷன்லாம் ஆடு கொடுத்து கொஞ்சம் பாப்புலர் பண்ணலாம், பிராண்டை இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி பிராண்டிங் ஆக்டிவிட்டீஸை அப்பா வந்து அப்போது 96ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் நான் உள்ளார பிஸ்னஸ்குள்ளார வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் பிராண்டிங், அப்போ கொஞ்சம் சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாம் வரும்போது அதெல்லாம் கொடுத்தங்காட்டி எங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து நல்லா ஸ்கேல் அப் ஆச்சு. கேரளா, அப்புறம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்குள்ளாரையே நாங்கள் ஓரளவுக்கு நல்லா மார்க்கெட் பண்ணோம். நானும் உள்ளார வரும்பொழுது எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து பெருசாக கேட்டில் ஃபீல்டில் அனுபவம் இல்லை. சரி, அப்பா வந்து தூக்கி ப்ரொடக்ஷனில் போட்டாங்க. ஏன்னா எனக்கு மார்க்கெட்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரொடக்ஷனில் நீ ஃபஸ்ட்டு கற்றுக்கோன்னாங்க. எனக்கு ப்ரொடக்ஷனில் மனசு போகல. இன்றைக்கி வரைக்குமே ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு வந்து அப் டு சம் எக்ஸ்டென்ட் தான். பட் மார்க்கெட்டிங்லேயே தான் மனசெல்லாம் இருந்தது. ஒரே ஒரு எய்ம் என்னென்னா, இப்போ வரைக்கும் இது வந்து ஒரு 1000 crores கம்பெனியாக நம்ம வந்து மாற்றி கொண்டு போகணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் தான். அப்போ வந்து அந்த பிளான்ட்டில் 40 டன் உற்பத்தி பண்ணுற அந்த பிஸ்னஸில் தான் இருந்தோம். அப்போ தான் எனக்கு வந்து சின்னதாக ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிது. என்னென்னா, எல்லாம் நாங்கள் வந்து கொண்டு போய் இந்த மாதிரி கடைகளுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு கன்சல்டிங்க்கு வந்து ஒரு டாக்டர் வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ அவருக்கு ஒரு நியூஸ் வருது, ஹட்சனில் வந்து ஃபீடு சப்ளையர்ஸ் வந்து 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தரை வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நீங்கள் போய் இப்போ கேளுங்க அப்படின்னோடனே அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் இது பண்ணி ஹட்சனில் போய் ஆர்ஜி சந்திரமோகன் சார்கிட்ட பேசினோம். ஃபஸ்ட் ஆர்டரு 100 டன் எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ சொல்லும்போது அந்த உங்களை மாதிரியே ஒரு தீவன நிறுவனத்துக்கு வாங்கிட்டு இருந்தோம், கட் பண்ணிட்டோம். அவங்க வந்து ஒரு பால் நிறுவனத்திலேருந்து ஸ்டேக் வாங்கிட்டாங்க, ஒரு 26%. அது காம்படிட்டராக நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோன்ட்டு சொல்லி எங்களுக்கு அந்த பிஸ்னஸை கொடுத்தாங்க. எனக்கு வந்து 100 டன்னுங்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் இந்த டைரி மூலமாக பிஸ்னஸை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு க்ளூ வந்து எனக்கு மார்க்கெட்டிங்கில் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஹெரிட்டேஜ் போய் அப்ரோச் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கும்பகோணம் வரும்பொழுது யாகு சார் அவங்க அப்பா கிட்ட தான் நான் போய் உட்காந்து பேசுவோம். நிறையா அவர் எனக்கு கற்றுக் கொடுப்பாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் கும்பகோணத்தில் வந்து பாட்டு பண்ணையை பற்றி ஒரு மினி சயின்டிஸ்ட்டு அப்போ சார் நிறையா அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைரியில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். டைரி பிஸ்னஸில் ஃபீடை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஹட்சனில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ஃபீட் எடுத்த எல்லா டைரியும் ஒரு 50 டன்னில் ஆரம்பித்தவங்க இன்றைக்கி வந்து 200-300 டன் நம்மக்கிட்ட இன்னமும் கான்ட்ராக்டில் இருக்காங்க. ஒன்லி ஹேட்சன் இந்த மாதிரி கம்பெனிஸ் மட்டும் போட்டாங்க. ஆக்சுவலி எங்களுடைய அந்த 40 டன்னு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாடர்னைஸ்டு பிளான்ட் எல்லாம் இல்லைங்க, நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் வந்து ஹட்சனும் வந்து எல்லா ஃபீட் கம்பெனிலையும் எடுக்கிறது ஒரே இதுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம், நீங்கள் ஒரு பிளான்ட்டை போடுங்கன்ட்டு ஒரு ஓரலாக மேனேஜ்மெண்ட்டில் சொன்னோன்னே தான் நாங்கள் இந்த பிளான்ட்டை போட்டோம். அப்போ நாங்கள் அக்ரிமெண்ட்டும் இது பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு ஓரலாக சொன்னதை வச்சுட்டு லாங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோன்ட்டு சொல்லிட்டு நாங்கள் இதை படப்படான்னு போட்டோம். 3 மாதத்தில் கமிஷனிங்க்கு வருது, பேங்க் ரீபேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆக்ஷனில் வந்து ஒரு ஃபீட் பிளான்ட்டை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க. ஹட்சன் இந்த நியூஸ் தெரிஞ்சோடையுமே எங்களுக்கு வந்து இட் வாஸ் அ நைட்மேர், எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி. இப்போ நீங்கள் பார்க்க போகிற பிளான்ட் வந்து ஒரு நாளைக்கு 400 டன் உற்பத்தி பண்ணுற பிளான்ட்டு. 40லேருந்து 400க்கு
ஒரு தைரியத்தில் போயிட்டோம். காம்படிட்டர்ஸே எங்களை வந்து இவங்களுக்கு மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு இவ்வளோ பெரிய பிளான்ட்டை போடுறாங்கன்னு பேசுகிற அந்த இதெல்லாமே எங்கள் காதுக்கு வந்தது. சரி, ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவு திறக்குங்கிற மாதிரி டக்குன்னு இன்னொரு கம்பெனியிலேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டிங் பீப்புள் இவங்கெல்லாம் வெளியில் வந்து ஒரு நிறுவனத்தை ஃப்ளோட் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு நீங்கள் ஓட்டி தர முடியுமான்ட்டு வந்து கேட்டாங்க. பட் ஆனால் எங்களுடைய பழைய மேனேஜ்மெண்ட்டெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கும் பொழுது நீங்கள் நிறுத்தக்கூடாதுன்ட்டு ஒரே ஒரு கண்டிஷன் போட்டாங்க. எங்களுக்கும் வேறு வழி தெரியல. இல்லை சார், எங்களுக்கும் இது இல்லை, நாங்கள் ஃபுல்லாக இது பண்ணுறோன்னு சொல்லி ஒரு 1000 டன்னுக்கு போட்டோம். ஸோ அவங்க நல்ல நேரம் ப்ளஸ் எங்களுடைய நல்ல நேரம்னு சொல்லலாம். ஒரு 3-4 மாதத்தில் அவங்க ஒரு 4000 டன்னுக்கு மேலே போனாங்க இருந்தது. ஸோ 40% வந்து 3 மாதத்தில் வந்ததே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருந்தோம். ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு தடங்கள் வந்தது. ஸோ அப்பாவும் நானும் அதுலேருந்து மீண்டு வந்தோம். ஸோ அப்போ வந்து என்னுடைய கனவு என்னன்னா வந்து 10,000 டன் உள்ளார ஓட்ட முடியும். இப்போ வந்து 7,500 டன் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஒரு மாதத்துக்கு. இந்த 7,500 டன்னில் வந்து நிறைய ஜாப் ஒர்க் பண்ணுறோம். எங்களுடைய எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளார 10,000 டன்னும் ஆர்ஜிஎஸ் மட்டுமே உற்பத்தி பண்ணணும். ப்ளஸ் அதை 1000 crores நாங்கள் வந்து கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு இலக்கு வச்சிருக்கிறோம். ஸோ அதை நோக்கி தான் எங்களுடைய இது வந்து ரொம்ப சந்தோஷம் போயிட்டு இருக்கிறோம் சார். சூப்பர். அப்புறம் நீங்க எஸ்ல கவர்னிங் கவுன்சில் மெம்பரா இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு வியாபாரத்தை பாரம்பரியமா கொண்ட ஒரு ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்கீங்க. இப்போ உங்க ஃபேமிலியோட அனுபவமோ உங்க மூதாதையரோட அனுபவமோ உங்களுடைய நீண்ட நாள் வாடிக்கையாளர்கள் சப்ளையர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்ல தான் இந்த பிசினஸ் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு இதுல கிடைக்கிற அனுபவமே போதுமானதா இருக்குமே. ஏன் எஸ் மாதிரியான அமைப்புகள்லாம் வரணும், இதுல போய் ஏன் சேரணும், இதனால நமக்கு என்ன நடந்துற போகுது, இதை தாண்டியா உங்களுக்கு அதுல வந்து இன்புட்ஸ் கிடைச்சிட போகுது, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஸுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் வந்து அப்பாவெல்லாம் ஜேசிஸில் இருந்தங்காட்டி நானும் லோக்கலில் ஜேசிஸில் இருந்தேன். ஜேசிஸ்லேயும் நான் எஸ்ஸுக்கு நான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா ஒரு 50 மடங்கு ஜாஸ்தியாக வந்து அங்கே நிறையா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். லேர்னிங்கும் எடுத்துக்கிட்டேன், நெட்வொர்க்கும் நல்லா ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தேன். அது வந்து என்னுடைய மார்க்கெட்டிங்க்கு நல்லா டெவலப் ஆச்சு. என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தோம்னா ஜேசி ஷீல்டாக தான் இருக்கும். நான் அத்தனை அவார்டு இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ்லேருந்து இந்த மேனேஜ்மெண்ட் செமினார்லாம் நிறைய அட்டன் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நமக்கான இது வந்து எங்கேயுமே ஈரோட்டுக்குள்ளார இல்லை. அப்போ ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கும்போது தான் நமக்கு வந்து எஸ்ஸை பற்றி தெரிஞ்சது. ஈரோட்டுக்கு நம்ம எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லி எங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் தி சப்ளையர் வந்து வைகை அக்ரோ. ஸோ அப்புறம் அங்கே பேசி அப்புறம் நம்ம சேர்மனை பார்த்து தான் நம்ம இங்கே கொண்டு வந்தோம். என்னன்னா லேர்னிங் இஸ் எ கண்டினியூஸ் ஜேர்னி சார். இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் கோர்ஸ் அட்டன் பண்ணுறேன். இப்போ எஸ்கலேட்டரும் போயிட்டு இருக்கேன். பட் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஸ்பார்க் தான் கிடைக்கும். 12 மாதத்துல அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னாலே போதும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிஸ்னஸ்லேருந்து நிறையா அந்த ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்கும். நானும் பிஸ்னஸ்குள்ளார வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு அப்பாவுக்கும் நிறைய கான்ட்ரடிக்டரி இஷ்யூஸ் வரும். அது வந்து எல்லா ஃபேமிலி பிஸ்னஸ்லையுமே இருக்கிறது. எங்கள் இதுலேயே இருந்தது. நானும் வந்து இன்னும் 2 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், புக் ஷாப் அது இதுன்ட்டு பண்ணி அதுவும் கை சுட்டுட்டு மறுபடியும் இதுதான் நமக்கு வந்து சாஸ்வதம்ட்டு இங்கே வந்துட்டேன். ஏன்னா தெரிஞ்ச தொழில கேட்டா ஆமாம், அது நம்ம தங்கமயில் சார் சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் கை சுட்டுட்டு மறுபடியும் வந்து தான் உட்காந்து. அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய க்ரோத்தில் வந்து நான் வந்து ஒரு 3.5 வருஷம் நான் தள்ளி ஓடிட்டு இருக்கேன். ஆனால் 2 பேருமே, அதாவது நானும் சரி எங்கள் அப்பாவும் சரி, அது ஏதோ ஒரு நாள் வந்து தெரியல 2 பேரும் சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துக்கு போக வேண்டியதா போச்சு. எங்க அம்மா கூட போனோம். அப்ப எனக்கு கல்யாணம் ஆகல, போயிருந்தோம். எங்க அம்மா இருந்துட்டு வீட்டுல தான் இந்த தலைவலினா இங்க வந்து இதெல்லாம் நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறேன்ட்டு சொல்லி சொன்னாங்க. பட் இன்னைக்கும் வந்து எங்க அப்பா வந்து பல இடங்கள்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சன்னெல்லாம் உள்ளார வந்தாங்கன்னா சிடி வாங்கி அனுப்புற அளவுக்கு அவர் வந்து அந்த படத்து மேல இதாயிட்டாங்க. ஸோ அந்த சந்தோஷ் சுப்ரமணியம்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் மாற்றினோம். அப்புறம் இன்னொன்று வந்து எங்கள் அப்பா வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் சிஐஐ பவுன்சிங் போர்டு. அந்த பவுன்சிங் போர்டு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஆரம்பிக்கும் போது இங்கே இருக்கிற ஒரு 11 கம்பெனி, அப்போ வந்து மில்கி மிஸ் சதீஷ் அண்ணா அப்பா இவங்கெல்லாம் இருந்தாங்க. மிளிரும் ஒரு ஈரோடு, அது ஒளிரும் ஈரோடு வந்து தனிங்க சார். இதுல இருந்து பவுன்சிங் போர்ட்ல இருந்து வந்தது ஒளிரும் ஈரோடு. இதுக்குள்ளார போனோனையும் ஒரு கட்டத்துல வந்து எங்க அப்பாவோட ஸ்பீடுக்கு என்னால போக முடியல.
ஏன்னா கூட இருந்த பியர் குரூப் வந்து அந்த மாதிரி அவங்க கொடுத்த மோட்டிவேஷனும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ வந்து ஒரு grip கிடைச்சிது. சரி, இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருந்ததோ அதையெல்லாம் நான் வந்து அப்பா கிட்ட கேட்டோனையும் டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போய் நியூட்ரிஷன் கான்ஃபரன்ஸு எந்த இதுக்கு போனாலும் நான் போயிட்டே இருப்பேன். அப்படி அந்த லேர்னிங் வந்து நிறுத்தவே மாட்டேன். ஏதாவது ஒரு வகையில் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இல்லை எங்கள் தொழில் சம்மந்தது போயிட்டே இருப்பேன். அப்படி தான் ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஒரு நியூட்ரிஷன் கான்ஃபரன்ஸ் பூனேயில் வச்சிருக்கிறோம், வாங்கன்னு நாங்கள் போனேன், கற்றுக்கலான்ட்டு போனேன். நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனிலேருந்து கூட்டிகிட்டு போனவங்க அமுல் எம்டி கிட்ட கூட்டிகிட்டு போய் என்னை உட்கார வச்சாங்க. அப்போ வந்து திருமலா மில்கோட எம்டியும் டின்னர் சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து திருமலா மில்க் எம்டி வந்து சொல்கிறாங்க, அமுலுக்கு அப்போ வந்து இப்போ மில்கி மிஸ்டில் ரத்னம் சார்ன்ட்டு ஒருத்தர் சிஇஓ இருப்பாங்க, அவங்க தான் அமுல் எம்டி. ரத்னம், இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் யூ ஆர் பிளானிங் ஃபார் சம் சவுத் ஆப்ரேஷன்ஸ்னோ, இஃப் யூ வாண்ட் கேட்ச் திஸ் கை வில் மேனுஃபேக்சர் அ குட் ஃபீட் அப்படின்னாங்க. அப்படியே உங்கள் கார்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, இது வந்து கேஷுவலாக கான்ஃபரன்ஸில் ஷேர் பண்ணிக்கிறது தானன்ட்டு பார்த்தோம். ஸோ வித்தின் ஒரு வாரம் வந்து அமுல்லேருந்து எனக்கு வந்து இங்கே இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தாங்க. ஈரோட்லேயே வந்து 3 நிறுவனத்துக்கு அமுல் டீம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, ஒன்று என்னென்னா அதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவங்க இங்கே வரும் பொழுது இதே மாதிரி தான் நாங்கள் லஞ்ச் ஹோஸ்ட் பண்ணோம். அதில் வந்து அவங்க வந்து குஜராத்தி தாலி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதில் அவங்க வந்து ஏன்னா கேரளாவில் ஒரு வாரம் சுற்றிட்டு வந்தங்காட்டி அந்த ஃபுட்டு வந்து ஒரு வாரம் கழிச்சு குஜராத்தி தாலி சாப்பிட்டோன்னே அவங்க மைண்ட் செட்டு ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அங்கே போய் எங்களுக்கு தான் அதை ஆர்டர் வந்து ஆர்ஜிஎஸ்க்கு கொடுங்க, தே நோ த பல்ஸ் ஆஃப் அ கஸ்டமர்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அப்போ கேன்டீனில் வேற ஒரு கேன்டீன் கான்ட்ராக்டர் இருந்தார், குஜராத்லேருந்து வராங்கன்னா 6 ஸ்வீட் வேணும்னாங்க. ஸோ 6 ஸ்வீட்டு நாங்கள் வச்சோம். ஸோ அதனால் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து எந்த கான்ஃபரன்ஸ் போனாலும் ஏதோ ஒரு நெட்வொர்க் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லி போனோம். அமுலில் வந்து இங்கே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 டன் அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்தோம். அப்போ அமுலுக்கு பேக் பண்ணும் பொழுது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஆர்ஜிஎஸ் வந்து பிரபலமாச்சு. அமுலுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சவுத் இந்தியா ஆப்ரேஷனுக்கு ஒரு ஃபீடு பேக் பண்ணோம்னா ஆர்ஜிஎஸ் கிட்ட போகலாம் அப்படிங்கிற ஒரு நேமை வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்லேருந்து அந்த கற்றுக்கிட்ட அந்த ஒரு இதுதான் எங்கே செஞ்சாலும் அந்த நேர்த்தியாக நம்ம பண்ணணும். ப்ளஸ் நாம் இங்கே வந்து 5S இப்போ நீங்கள் உள்ளார போனீங்கன்னா இப்போ வந்து லேபர் ஷார்ட்டேஜுங்கிறதுனால எங்களால் 5Sஐ வந்து கிளீனினஸாக வைக்க முடியல. வைகையில் போய் பார்த்துட்டு வந்து தான் நாங்கள் வந்து இங்கே 5Sஐ வந்து டோட்டலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். சில சிஸ்டம்ஸ் எஸ்ஓபிஸ் எல்எஸ் கண்ணன் சார் செஷனுக்கு அப்புறம் தான் எஸ்ஓபிஸை நாங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பண்ணும் பொழுது காஸ்ட் வந்து எங்களுடைய கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் காலகாலமாக பண்ணுறது தான். பட் ஆனால் எஸ்ஸில் வந்து இன்னொரு இது என்னன்னாங்க, நிறைய கன்சல்டன்ஸ் எனக்கு நிறையா இது கிடைச்சாங்க. ஸோ அங்கங்கே நாங்கள் எக்ஸ்பர்டைஸுக்கு நாங்கள் அவங்களையெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணோம். சில ப்ராஜெக்ட் வைஸ் எடுத்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அது மூலமாகவும் எனக்கு வந்து எஸ் வந்து நிறையா கற்றுக் கொடுத்தது. சூப்பர். ஸோ ஆக்சுவலி ஜேசிஸில் தான் எங்கள் அப்பா இருந்தார். நான் ஜேசிஸில் என்னுடைய ஈடுபாடை பார்த்துட்டு அவரே பயந்தார், எங்கே அதில் வந்து அடிக்ட் ஆகி ரொம்ப இதாயிருமோன்ட்டு சொல்லி. வரைக்கும் எஸ்ஸுக்குன்னா வந்து அவர் எஸ்ஸு தான் சொல்லிட்டு இருக்கிறார். ஏன்னா பிகாஸ் அவருக்கு வந்து இதனால பிஸ்னஸ்ல வந்து வேலை கெடுறது இல்லை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. எல்லாருக்குமே ஒரு ஆர்வம். எஸ்ல உள்ள ஃபாரமு இந்த இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். இந்த எஸ்கலேட்டர்ன்றது எஸ்ல என்ன, அதுல நீங்க அதை பத்தி சொல்லுங்களேன். நாங்கள் அது எஸ்கலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ல ஒரு 4-5 வருஷமா எல்லா இதுவுமே பார்த்துட்டோம் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு வந்து போதும், அது ஒரு ரிப்பீட்டட் கண்டென்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும், ப்ளஸ் வந்து ஒரு 5 கோடி 10 கோடி பண்ணுறவங்க அடுத்தது ஒரு 30 கோடி வளர்த்துறதுக்கு அந்த மாதிரியான ட்ரைனிங் கோர்சஸ் ப்ளஸ் ஐஏஎம் இதுல இருந்து தான் கூட்டிகிட்டு வரோன்ட்டு சொல்லி சொன்னாங்க. போனோம். பட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன கொடுத்தோமோ அதை விட அதிகமாகவே எங்களுக்கு வந்து எஸ்கலேட்டர்லேருந்து நாங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அமித் நாகர்னு ஒருத்தரோட செஷன் அட்டன் பண்ணோம். அந்த அன்னைக்கு நைட் வந்து தூக்கமே இல்லை. பிகாஸ் அவர் என்னென்னவெல்லாம் சொன்னாரோ எதையுமே நாம் பண்ணுறதில்ல. அதனால தான் சேல்ஸ் வந்து ஆக்சிலரேட் ஆகாமல் இருந்தது. சேல்ஸ் ஆக்சிலரேட்டர்னு தான் அந்த செஷனே இது. சரி, நமக்கு தான் தூக்கம் இல்லைன்ட்டு பார்த்தோம்னா எல்லா ரூம்லேயும் அந்த புலம்பல் தான் போயிட்டு இருந்தது.
ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செஷன் வந்து எஸ்கலேட்டரில் வந்து அமித் நாகர்னா அவருடைய செஷன் இன்னைக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய சேல்ஸ் இதில் வந்து டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 10% சேல்ஸ் ஏற்றும் பொழுது ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி ஜாஸ்தி ஆகுங்கிறது அந்த ஒரு இதுதான். ஓகே, நாம் அந்த சேல்ஸு கீழே டியூனப் பண்ணாதனால தான் ப்ராஃபிட்டபிலிட்டி அடிபடுது அப்படிங்கிறத நம்ம அந்த ஒரு செஷன் வந்து கற்றுக் கொடுது. நான் இன்னைக்கு வரைக்குமே இந்த 2 வருஷமாக எஸ்கலேட்டரில் இருக்கேன். பட் ஆனால் அந்த ஒரு செஷனுக்கு நான் அந்த கற்றுக்கிட்டதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்தினுடைய ஃபீஸுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். நாங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்தோம், எஸ்ல மெம்பராக ஆகிறதுக்கான தகுதி கிடைச்சிருச்சு. எஸ்கலேட்டர் போகிறதுக்கு என்ன தகுதி இங்கேருந்து வளர்த்துக்கிட்டா எஸ்கலேட்டர் போக முடியும்? சார் ஆர்வம் இருந்தால் போகலாம் சார். தகுதியெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆர்வம், அந்த ஃபீஸு, அவ்வளோதான். அங்கே போய் கற்றுக்கிட்டதை நாம் வந்து நிச்சயமாக, ஏன்னா ஃபீஸ் ஹையர் லெவலில். நான் ஒரு பிஜி கோர்ஸ் மாதிரி பார்க்குறேன். இப்போ யூஜிலேருந்து பாஸ் ஆனால் தானே பிஜிக்கு போக முடியும். இங்கேருந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான், செஞ்சாதான் நீங்கள் இங்கே நம்ம அதான் எஸ்ல நம்ம கற்றுக்கிட்டது ஓரளவுக்கு நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம்னா எஸ்கலேட்டருக்கு போகும்பொழுது படப்படன்ட்டு நம்ம இது பண்ணலாம். க்ரோத்தும் நமக்கு வந்து நல்லாவே கிடைக்குது. ஈவன் நான் எனக்கு வந்து அந்த சேல்ஸ் எஸ்கலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதைத்தான் நான் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்போ வந்து நரேந்திரகுமார் சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தோம்னா தான் அங்கே வந்து அமித் நாகரோட கிளாஸ் வந்து நமக்கு புரியும். ஸோ தேர் இஸ் அ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி அந்த 10% சேல்ஸை வந்து எங்கே நம்ம டியூனப் பண்ண, எங்கே நம்ம கியரப் பண்ணணுங்கிறத திங்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம்னாலே போதும். இப்போ அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 1.5 months-ஆக அவர் பார்க்குறாரு. இஸ் ஹாப்பி. அண்ட் ஆல்சோ கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டும் நாங்கள் இப்போ வந்து சரி பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமிர்த் சார்ன்ட்டு 360 ஃபீட்பேக் அவருடைய செஷன் அட்டன் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நாங்கள் அதை இம்ப்ளிமெண்டேஷனில் இதுவாக இருந்தது. அப்புறம் அவரையே நாங்கள் வந்து இப்போது இதுவாக எடுத்திருக்கோம், இன்டர்னல் ஆடிட்டராக எடுத்திருக்கோம். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு விதமான இப்போ ப்ராசஸ் எல்லாமே செட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ரைட் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங்லேருந்து இது வரைக்கும் ஃபினான்ஸில் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் எடுக்கணுமோ அதெல்லாம் இப்போ நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எஸ்கலேட்டரில் இருக்கிறவங்க எஸ்ல இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நாங்கள். பட் ஆனால் ஆஸ் அ ஜிசி மெம்பர் நான் வந்து எனக்கு அதுக்கும் ஃபீஸ் கட்டணும், இதுக்கும் ஃபீஸ் கட்டணும் தான். பட் ஆனால் வந்து 2 பக்கம் இருந்து நான் பெனிஃபிட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அண்ட் ஆல்சோ எங்கள் சாப்டர் வந்து நீங்கள் பணம் கட்டாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இதில் இருக்கிறதுனால எனக்கு இப்போ எஸ்ஸுக்கு வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து எவ்ரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் மந்தாவது போயிருவேன் நான். பட் எஸ்கலேட்டர் வந்து நிறையாவே எங்களுக்கு சொல்லி கொடுக்குது. ஓகே, ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, நான் ஒரு 30,000-40,000 சம்பாதிச்சு இருந்திருப்பேன். என்னுடைய தேவைக்கு ஒரு 1 லட்ச ரூபா சம்பாத்தியம் இருந்தால் தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும், நம்ம தேவையான விஷயங்கள் அடைய முடியும்னு ஒரு நோக்கம் இருந்திருக்கும். அந்த நோக்கத்துக்காகவே நான் வந்து தொழில் ஆரம்பிச்சிருப்பேன். நான் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கேன். அது தவிர வேற எந்த பார்வையுமே எனக்கு இல்லை. அப்புறம் தான் நம்ம பார்க்கும்போது நம்ம ஸ்கேல் அப் பண்ணணும் இதெல்லாம் அப்படின்னு மனசுக்கு தோணுது. ஆனால் ஆரம்பிச்சது என்னவோ 1 லட்ச ரூபா நம்ம வந்து சம்பாதிக்கணும், அது எம்ப்ளாய்மெண்ட்ல கிடைக்காது, ஒரு இதுல கிடைக்கும் அப்படின்னு தோணுது. சரி, இதுக்கே நமக்கு சரியா இருக்கும்போது அதுக்குள்ளேயே தான் வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு கம்பெனில எம்ப்ளாயிக்கு திருப்திகரமான சம்பளம் கொடுக்கவும், மார்க்கெட்டிங்க்கு ஃபண்டு ஒதுக்கவும், அட்வர்டைஸ்மெண்ட் ஒதுக்கவும், ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு ரீபிராண்டிங் பண்ணவும், தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கும், கம்பெனியை நார்மலாக கொண்டு போறதுக்கும் ஒரு தேவையான அளவு பொருட்செலவு பணம் வந்து தேவைப்படுது. இப்ப இந்த பணம்லாம் இருந்தாதான் ஒரு கம்பெனியால மேல வர முடியும். அப்ப நம்மளுடைய மார்ஜின் லெவல் வந்து என்ன பர்சன்டேஜ் இருக்கணும்னு உங்களால இந்த இண்டஸ்ட்ரியிலையும் சார்? அது வந்து ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்சஸ் ஆகும் சார். உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். இல்லை சார், இப்போ எங்களுதெல்லாம் வந்து இப்போ நீங்க வந்து என்னுடைய இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 10% நிற்குதுனாலே நான் வந்து, ஏன்னா என் பிஸ்னஸ் மாடல் அந்த மாதிரி எனக்கு வந்து 3%, 5%, ஏன்னா என்னோடது வந்து வால்யூம் பிஸ்னஸ். அந்த அளவுக்கு நின்னாலே எனக்கு பெரிய விஷயம். நான் ஒருக்கா வந்து சுகுணா எம்டி வந்து ஒரு ஏர்போர்ட்ல 2 பேர்த்துக்கும் ஃப்ளைட் டிலே. பிராய்லர் சுகுணா ஃபீட்ஸ் சவுந்தரராஜன் சார் கிட்ட நான் இன்ட்ரோ ஆகிட்டு உட்காந்து பேசும் பொழுது கிட்டத்தட்ட எனக்கு வந்து 1 hour 1-to-1 கிடைச்சிது. அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து தம்பி உனக்கு எவ்வளோ மார்ஜின் நிற்கிது அப்படின்ட்டு கேட்டார், என்ன பர்சன்டேஜ் நிற்கிதுன்ட்டு. நீ என்னை காம்படிட்டர்னு நினச்சா சொல்ல வேண்டாம், பட் வி ஆர் நாட் காம்படிட்டர்ஸ் அப்படின்னாரு. நான் இருந்துட்டு சொன்னேன், சார் நான் தயங்கி நான் வந்து சார் ஒரு 5% அப்படின்ட்டு சொல்லி சொன்னேன்.
5% எப்படிப்பா அது, எனக்கு வந்து 3.5% தான் நிற்கிது, உனக்கு எப்படி 5% பிராண்டிங்க்கு எவ்வளோ ஒதுக்குற, இதுக்கு எவ்வளோ ஒதுக்குறேன்ட்டு எல்லாமே கேட்டார். அந்த சமயத்தில் எனக்கு வந்து அப்போ சொல்லும் பொழுது, நீ பிராண்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டாப் லைன்லேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் மினிமம் 10% போட்டினா தான் பிஸ்னஸ் வந்து 20% க்ரோ ஆகும். நீ வந்து அந்த டாப் லைனில் நீ வந்து அதுலேருந்து நீ வந்து இப்படிலாம் கால்குலேட் பண்ணணுன்ட்டு சொல்லி டக்குன்னு அந்த டிஷ்யூ பேப்பரில் எழுதி எனக்கு கிளாஸ் எடுத்தார். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இது. ஏன்னா ஃபீட் மேனுஃபேக்சரர்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த இதில் தான் பண்ணுவோம் சார். பட் ஆனால் எங்கள் ஆடிட்டர் ஹி வாஸ் வித் டிவிஎஸ் இதுலாம் காஸ்டிங்க்குன்ட்டு ஒருத்தர் வருவார். அவர் வந்து சொல்லுவார், என்ன கேட்டால் கிராஸில் வந்து 20% நமக்கு இல்லைன்னா நம்ம அந்த பிஸ்னஸே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படிம்பார். ஏன்னா அது வந்து வந்த ஒரு வருஷத்தில் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் வந்து அதுக்கப்புறம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் எதெல்லாம் இருக்குதோ அவங்களுடைய இதெல்லாம் எடுத்து காமிச்சு இந்த பிஸ்னஸ் மாடல் இவ்வளோ தான் அப்படின்னு அக்செப்டட் சரின்ட்டு. பட் ஆனால் அவங்க சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தம் ரூல் வந்து 20% நமக்கு இருக்கணும். அப்புறம் அவர் சொல்லுவார், நீங்கள் 5%லாம் நீங்கள் மைண்ட் பிளாக்ல வைக்காதீங்க, 10%க்கு போங்க அப்படின்னா. 10%க்கு பண்ணலாம் சார், மாடு சாப்பிடாது சார், நான் காம்ப்ரமைஸ் ஆகலாம், மாடு காம்ப்ரமைஸ் ஆகாது அப்படின்ட்டு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவர் வந்து சரி இவனுங்களை திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க எங்கள் இதை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் அவர் இன்சிஸ்ட் பண்ணுறதே வந்து 20%. அமிர்த் வந்துமே சொன்னார், ராம் இது வந்து ஒரு 15 கூட இல்லாமல் நீங்கள் எப்படி பிஸ்னஸில் சர்வைவ் ஆகுறீங்க அப்படின்னாரு. அப்புறம் அவர் வந்து வித்தின் ஒரு 2 மீட்டிங்கில் அவர் வந்து பிஸ்னஸ் டைனமிக்ஸை புரிஞ்சுக்கிட்டாரு. பட் அவர் வந்து அவர் வாயிலிருந்து வந்ததும் 15 கூட இல்லாமல் நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 15 to 20ங்கிறது ஆடிட்டர்ஸ் வந்து அவங்க இது இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் இவ்வளோ தூரம் இதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு வந்து கடந்த ஒரு 18 வருஷமாக ஃபீல்டில் மட்டும்தான் எனக்கு அதிகமாக நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன இப்போ என் பிஸ்னஸில் வந்து இந்த இது மற்ற இதில் வந்து மினிமம் 20 to 25%ங்கிறது இருந்தால் தான் அந்த ஸ்கேல் அப் பண்ணுறது க்ரோத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். இப்போ பவுன்சிங் போர்ட்லாம் நான் வந்து நாங்கள் வந்து அப்பாவோட பவுன்சிங் போர்டில் இருக்கிறவங்களோட சன்ஸ் வந்து நாங்கள் 8வது பவுன்சிங் போர்டில் இருக்கிறோம். நாங்கள் பேசும் பொழுது என்னோட தவிர எல்லாருமே சொல்கிறது வந்து 14, 18, 22 வரைக்குமெல்லாம் போகுதுங்கிறாங்க. இட் டிபெண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் மாடல். ஒருத்தர் வந்து டைசன் கெமிக்கல்ஸ் பண்ணுறாரு, அவருடைய மார்ஜின் லெவல் வந்து இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கணக்கிடவே முடியாது. அவங்க சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கே பிரமிப்பாக இருக்கும், இவ்வளோ நல்லா வருதுன்ட்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ப்ராப்ளம் சொல்லும் பொழுது இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவபிள்ஸ் வந்து இத்தனை இது கழிக்கிறோம் பிடிக்கிறோன்ட்டு சொல்லும் போது தான் அதுக்கு 30% சம்பாரிச்சேன்னா 5% சம்பாரிச்சேன்னா நமக்கு வரதே போதுங்கிற லெவலுக்கு இதாகிடும். ஸோ எனிதிங் நம்ம சம்பாதிக்கலாம் சார், பட் கேஷ் ஃப்ளோவும் ரிசீவபிள்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த இயர் என்ன வருதோ அதுதான் உண்மையால் இது. இன்னொரு ஃப்ரெண்டு கேஷுவலாக சொன்னார், ராம் இத்தனை லாபம் சம்பாரிச்சிட்டேன், பட் ஆனால் காந்தி கணக்கில் இத்தனை கழிச்சிருக்கிறேன்னு. ரெண்டுக்குமே சம்மந்தமே இல்லை. ஸோ இது டால் இதுதான் சார். அப்புறம் இன்னொரு கேள்வி எம்ப்ளாயீஸ் பற்றி சார். நான் ரொம்ப சின்ன வயசில் இங்கே உள்ள குங்குபேட்டில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் என்னப்பா தண்ணி வந்து ஆற்றுல வந்து வாய்க்காலில் வருது, காலால் இப்படி நவுத்தி விட்டிங்கன்னா போவோம், எல்லாத்துக்கும் தண்ணி பாசனமாயிரும், அதுவே வளர்ந்துடும், அதுவே இது பண்ணிடும். நாங்களாம் வந்து 1000 அடி 1500 அடி உள்ளே போனோம், நாங்கள் பெரிய கிணறு வைக்கணும், மாட்டை வச்சு இறச்சி கொண்டு வந்து இந்த தண்ணியை கொண்டு வரணும், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிர் வளர்க்குறோம், நீங்கள் ரொம்ப சாதாரணமாக காலால் நவுத்துனீங்கனாலே உங்கள் ஏரியாவில் பயிருக்கு தண்ணி போயிடும். இந்த அளவுக்கு வசதியான ஊரில் இருக்கீங்க, வசதியான இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் என்னப்பா கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா நாம் உண்மையிலே பார்த்தோம்னா அந்த காலத்தில் படிச்சிருக்கோம், இந்தியாவோட மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா தொழில் நகரங்கள் இந்த மாதிரி கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கரூர் இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது, திருப்பூர்லாம் பார்க்கும்போது இங்கே உள்ள எம்ப்ளாயோடைய கல்ச்சர் இங்கே வேற மாதிரி இருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம். வந்து பார்க்கும்போது இதே எங்கள் ஊரில் நாங்கள் ஃபீல் பண்ணுறது, எங்களுடைய எம்ப்ளாயீஸ் வந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு நம்ம ஊரில் எந்த கம்பெனிலையுமே எம்ப்ளாயீஸை வந்து நம்ம பார்க்க முடியலையே, அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் இல்லையே,
இது வந்து ஒருவேளை மண் சார்ந்து உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே இது இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ரெண்டாவது, திருப்பூர் மாதிரியான ஊர்களில் எங்க ஊர்ல இருந்து போய் வேலை பார்க்கக்கூடிய பர்சன்ஸையும் நாங்க பாக்குறோம். அது தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி சமயங்கள்ல அந்த ஊர்ல இருந்து பஸ்ல டிராவல் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் வந்து ஃபில் ஆகி வரும்போதே தெரியுது இவ்வளவு பேர் இங்க இருந்து வெளியூருக்கு போய் லேபராகவே ஒர்க் பண்றாங்க அப்படின்னு. அப்ப அங்க வந்து அவங்களால போய் ஒர்க் பண்ணும்போது ஒரு கல்ச்சர்ல அவங்களால இருக்க முடியுது. ஆனா அதே இங்க இருக்கும்போது அந்த கல்ச்சரை மெயின்டைன் பண்ண முடியறது இல்லையே. எந்த காரணத்தால இது வருது? ஏன்னா எம்ப்ளாயி வந்து எங்க ஊர்ல ஓனரை தேடுறதும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும், அடுத்தடுத்த ஓனரை தேடுறது நடந்துகிட்டு இருக்கு. ஓனரும் புதுசா எம்ப்ளாயி கிடைப்பானா, ஆட்கள் தேவைங்கிற விஷயமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரியா தான் நம்ம ஊர்ல டிசைன் இருக்கு. இங்க எப்படி இந்த பகுதியில் நாங்க வேந்து பாக்குற அளவுக்கு நீங்க இதை மெயின்டைன் பண்றீங்க? என்ன சிஸ்டம் இருக்கு இதுல? கல்ச்சர் ஸ்லைட்டா வருது சார். அதாவது ஸ்டாஃப்ஸ் இப்போ வரக்கூடிய இந்த ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா தேர் நாட் ஸோ லாயல். அவங்க வந்து கீப் ஆன் சேஞ்சிங் தான். இப்போ வந்து நம்ம ஆர்ஜிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள் இப்போ எஸ்ல எல்லாருமே வந்து ஓனர்னுடைய நேரடி இதில் இருக்கிறது தான். இன்னைக்கு காலையில் கூட நானும் டாக்டரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கேஷுவலாக சொல்லிட்டு இருந்தோம், சார் நான் ஒரு லெவலுக்கு மேலே கேள்வி கேட்க முடியறதில்ல. கேள்வி கேட்டோம்னா ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. வெளியில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து டைரெக்டாக ஓனரே கேள்வி கேட்குறாங்க என்னைய அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் அந்த மனநிலை சேஞ்சஸ் எல்லாமே வருது சார். இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே அந்த டைரக்ட் கான்டாக்ட்ஸ் வித் தி ஸ்டாஃப்ஸ். எங்கள் அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பழைய பிளான்ட்லேருந்து இப்போ வரைக்கும் காலையில் வந்து சீட்டில் உட்கார்றதுக்கு முன்னாடி உள்ளார பிளான்ட்டுக்குள்ளார எல்லாத்தையும் போயிட்டு வருவாங்க. பேர் சொல்லி தான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. இன்னைக்கு பீகார் லேபர்ஸுங்கிறதுனால நிறைய பேருக்கு பேர் தெரியாது. பட் ஆனால் அதுலேயே சில பேர்த்தையெல்லாம் அவருக்கு வந்து பேரை வச்சு கண்டுபிடிச்சிடுவார். இப்போ நம்ம கம்பெனின்னு இல்லை, இங்கே இந்த சுற்று வட்டாரத்தில் கொங்கு டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஓனர்ஸுக்கு வந்து அந்த ஸ்டாஃப்ஸை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு, மேனேஜர்ஸ் இருந்தாலும் நேரடியாக அவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்குற மாதிரியான விசாரிக்கிற தன்மை இருக்கிறதுனால அந்த ஒரு பாண்டேஜ் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இங்கே பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடிஞ்சு பேசுறதும் திட்டுற ரோலை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த சாஃப்ட் மெச்சூர்டு கேரக்டருங்கிறத வந்து அவருக்கு இப்போவும் வந்து யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க, எப்போ நான் வார்ன் பண்ணிட்டே இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு கொஞ்சம் ஒரு கண்டிச்சு சொல்லிடு அப்படிம்பாரு. அவர் வந்து அந்த கண்டிப்பு டோனுக்கு டோட்டலாக நாங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாரு. நான் தான் கூப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹார்ஷாக நம்ம சொல்லுவோம். இவருனா திட்டுவார், அவருனா கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லிட்டு போயிடுவார். நம்ம கரெக்டாக இருந்துக்கணுங்கிற அந்த ஒரு இது சார். இப்போ இந்த பிளான்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுடைய ஆப்ரேட்டர் லெவல்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளான்ட் ஆரம்பித்தோம். அந்த 12 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து 76% ஆஃப் த பீப்புள் வந்து 12 வருஷமாக இங்கே அப்படியே இருக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வந்து சில முக்கியமான ரோல்ஸுக்கு வந்து வெளியிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வருவோம். இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக 4 இயர்ஸாக வந்து உள்ளார இருக்கிறவங்களே நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்களுக்கு கெரியர் இது கொடுக்குறோம். இப்போ ஆக்சுவலி உள்ளார நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா ஷாகுல்னு ஒருத்தரை பார்ப்பீங்க. ஷாகுல் வந்து ஆக்சுவலி இஸ் அ மிஷினரி ஆப்ரேட்டர் இங்கே வந்தார். ஸோ அப்போ ஒரு மேனேஜர் வெளியில் போனார். நாங்கள் அவரை வந்து ஒரு ஸ்டாப் கேப்காக எடுத்து பிளான்ட் மேனேஜராக போட்டோம். இன்றைக்கி ஹீ இஸ் டூயிங் வெரி குட். பட் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். ஸோ இப்போ மற்றவங்களுக்குலாம் என்னென்னா, நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும்னா கம்பெனியே ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வந்துருவாங்கன்ட்டு. அப்புறமும் நாங்கள் வந்து இப்போ இவங்களெலாம் கொஞ்சம் தடுமாறுறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேறு கம்பெனிலேருந்து டேலண்ட்ஸ் கொண்டு வந்தோம். பட் ஆனால் கல்ச்சர் வந்து அங்கேருந்து கார்பரேட் கல்ச்சருக்கும் இங்கிறதுக்கும் ஒத்து போகலை. இப்போ மறுபடியும் இதே டீமுக்கு இன்னொரு ட்ரைனிங் கொடுத்து மார்ச்சுக்குள்ளார நாங்கள் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு வரணும்னா நீங்கள் இதெல்லாம் எக்யூப் ஆகிக்கிங்கன்ட்டு நம்மளுக்கு சொல்லிடுறோம் சார். அதனால அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மார்க்கெட்டிங்கில் அந்த கேப் இருக்குது. ஸ்டாஃப்ஸ் இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு இத்தனை வருஷமாக எங்களோட இருக்காங்க அப்படின்னா வந்து டெய்லியும் பார்க்குறோம், தே நோ அபவுட் அஸ். ஆனால் மார்க்கெட்டிங்கில் வந்து அவங்க வந்து ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்ட்ராக்ஷனுக்கு, காம்படிட்டரோட இன்ட்ராக்ஷனுக்குலாம் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஒன்று தான் வந்து எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது சார். அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பேன் இண்டியன் ப்ராப்ளம்னா அதுதான். மார்க்கெட்டிங்க்கு தியாகு சாருக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள் லாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மார்க்கெட்டிங்க்கு யாருக்கும் வர மாட்டேங்கிறாங்க சார். செல்ஃபோன் கம்பெனிக்கு கூட, செல்ஃபோன் ஷாப்ஸுக்கு ஆட்கள் வந்து டிமாண்டுக்கு மேலே இருக்கிறாங்க சார். பட் ஆனால் நமக்கு வந்து யாரும் வர மாட்டேங்கிறாங்க. தே ஆர் நாட் ரெடி டு கோ இன்சைட் த இது. அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா
அது நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் தான் இப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒன்லி திங் இப்போ லேபர்ஸும் இப்போ பீகார் லேபர்ஸ் எல்லாம் இவ்வளோ நாள் இருக்கிறாங்க, இப்போ அவங்களும் டிமாண்டிங் நேச்சருக்கு மாறுறாங்க சார். ஏன்னா தெனோ தட் தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஹியூஜ் இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நாம் டிமாண்ட் பண்ணணுன்ட்டு பண்ணுறாங்க. ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக ஒசூர்லேருந்து பெங்களூருக்கு கிடைக்கிறான், கேரளாவுக்கு கிடைக்கிறான், எல்லாம் கிடைக்கிறான். ஏன் இங்கே வர்றதுக்கு இவ்வளோ தயங்குறாங்க அப்படின்ட்டு கேட்டோம்னா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, சார் இங்கே யாருக்குமே ஹிந்தி தெரியல சார். அங்கெல்லாம் போனால் அவன் வந்து யாருக்கிட்டே வேணாலும் எப்போ வேணாலும் ஹிந்தியில் பேசலாம். நம்ம ஊரில் ஹிந்தி தெரிய மாட்டேங்குது, அதனால் வரதுக்கு தமிழ்நாடுனா வேண்டாம் எனக்கு மற்ற அப்புறம் திருப்பூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஸோ அதையெல்லாம் வச்சுட்டு இங்கே வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு சேலஞ்சும் இருக்குது சார். இப்போ நாங்கள் அவங்களுக்குமே பீகார் லேபர்ஸுக்குமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாய், தலகாணி, பெட்ஷீட்டு கொடுத்துட்றோம். தனியாக அங்கே அவங்களுடைய ரூம்ஸ் வந்து சொஃபஸ்டிகேட்டடாக டைல்ஸ் இதெல்லாமே போட்டு இது பண்ணியிருக்கிறோம். அப்புறம் மாதம் ஒருக்கா வந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஃபுட்டு இது பண்ணுறதுனால அவங்க வந்து கொஞ்சம் ஓகே மற்ற ஃபீடு மில்லை விட இங்கே கொஞ்சம் சலுகைகள் எங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால பீகார் ஆட்கள் வந்து கொஞ்சம் அப்படியே நம்மளோட மிங்கிள் ஆகுறாங்க சார். இதெல்லாமே எங்கள் அப்பா பார்த்துக்குவார் சார். ஏன்னா நான் மார்க்கெட்டிங் அடிக்கடி வெளியில் போகிறதுனால இங்கே லேபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ப்ளஸ் ஸ்டாஃப்னுடைய இதுக்கு எல்லாமே வந்து அவர் வந்து செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா செஞ்சுட்டு போயிடுவாருங்க சார். ஸோ அது செலவாகுது இதெல்லாம் பார்க்கவே மாட்டார். கடைசி கேள்வி சார், ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்குது? அதாவது இப்போ நிறைய பேர் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸை பற்றி வீட்டில் போய் ஒன்றும் சொல்லவே மாட்டோம். சொன்னால் இங்கே அவ்வளோ கஷ்டம், அங்கே கஷ்டம், என் கஷ்டம் உனக்கு தெரியுமா, இங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியுமா, அவன் பணம் கொடுத்தாலும் தெரியுமா, இங்கே பிரச்சனை, பேங்கில் ப்ரெஷரு, அது இது இப்படின்னு ஒரே புலம்பலாக தான் வீட்டில் இருக்கும். அப்போ வீட்டில் உள்ள பிள்ளைங்களோ இதுவோ வந்து எப்பா உனக்கு இந்த பிஸ்னஸ்லாம் வேணாம், அப்பா பிஸ்னஸ்லாம் நீ வேற ஏதாவது ஒரு வேலைக்கு தேடு போவா அப்படின்னு நேச்சுரலாகவே அவன் மைண்ட் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் ஒரு மனநிலையில் இன் ஜென்ரலாக இருக்கும்போது இது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம தயார் பண்ணி இந்த பிஸ்னஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த நம்பிக்கையும் அந்த சப்போர்ட்டும் ஃபேமிலிலேருந்து எப்படி உங்களுக்கு கிடைக்குது, அதை பற்றி கொஞ்சம் சார். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 to 7 நானும் எங்கள் அப்பாவும் ஹாலில் மீட்டிங் பாயிண்ட் அதுதான். காலையில் ஒவ்வொரு காஃபியாக அவர் பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். நான் வந்து உட்காந்தோம்னா முந்தின நாள் நடந்தது பிடிச்சது எல்லாமே அவருக்கு என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறத எல்லாமே கேட்டுருவார். நான் பர்மிஷன் கேட்குறத எல்லாமே கேட்டுருவோம். எங்கள் அம்மாவும் சைடில் உட்காந்துட்டு எல்லாமே கேட்டுக்குவாங்க. எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் சொல்லுவார், இதெல்லாம் அவர் ஃபீல் பண்ணுறாரு, இதெல்லாம் இது பண்ணுறாரு, இதெல்லாம் நீ பார்த்து நடந்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லி எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் எனக்கு க்ளூ கொடுப்பாங்க, இந்த மாதிரி பார்த்துக்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரின்ட்டுரும். ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் பிஸ்னஸுக்கு. ஆக்சுவலி இந்த பிளான்ட் வந்து நாங்கள் போடும் பொழுது நாங்கள் இதை ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன், ஒரு 3 கம்பெனிக்கிட்ட இருந்து வாங்கிட்டோம். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குற பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் டெக்னாலஜி ஆண்ட்ரிட்ஜ் மிஷின், ஃபுல்லி இம்போர்ட்டட் மிஷின். அப்போது 2012 வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கம்பெனி தமிழ்நாட்டில் கேட்டில் ஃபீடுக்குன்ட்டு யூரோப்பியன் டெக்னாலஜி மிஷின் போட்டது. நாங்கள் வந்து எந்த ஒரு இந்தியன் மிஷினுக்கான ஒரு கோட் வச்சுருக்கிறோம், இந்த ஒரு மிஷின் ஒன்று வச்சுருக்கோம், சைனாவது ஒன்று வச்சுருக்கோம். 3 கொட்டேஷன் வச்சுட்டு நானும் எங்கள் அப்பாவும் இதே ஹாலில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். எதுக்கு போகிறதுன்ட்டு தெரியல. இந்த பழைய மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் பிரேக் டவுன் ஆகும். ஸோ அந்த பிரேக் டவுன் ஆகினா எங்களுக்கு வந்து ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, தூக்கம் போயிடும். அங்கெல்லாம் வந்து மேனேஜர்ஸ் எல்லாம் அப்போ இல்லை, ஒன்றா அப்பா இல்லைன்னா நான். நைட் ஷிஃப்ட்னால நாங்கள் தான் போய் அங்கே நின்று மோட்டர் ரெடி ஆகிற வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு வரணும். வாரத்தில் 2 நாள் இப்படி ஓடிட்டே இருக்கும். எங்கள் அம்மா வந்து பூ கோர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, இதை பாருங்கள், அடுத்த தலைமுறை வந்தாலும் இந்த மிஷின் வந்து நிலச்சி ஓடுற மாதிரியான ஒரு மிஷினை இது பண்ணுங்க. இனியும் வந்து போய் உங்களுக்கு எல்லாம் வயசாகிட்டு இருக்குது, போய் அங்கே போய் நிற்கக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ தான் வந்து சரி ப்ராஜெக்ட் வந்து 2 மடங்கு ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, யூரோப்பியன் மிஷினுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் இந்த மிஷினை வந்துடலான்ட்டு வந்தோம். இப்போ எங்களுக்கு வந்து வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த இது. அதுக்கு எங்கள் அம்மா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பார்க் அந்த இடத்துல கொடுக்கலன்னா நாங்கள் வந்து இதுக்கு வந்திருக்கவே மாட்டோம். சரின்ட்டு இந்தியன் மிஷினும் வேணாம், சைனா மிஷினும் வேணாம், இதுக்கு இப்போ வந்துடலான்ட்டு வந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது, யானையை வாங்கி கட்டினதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தீனி போடணுன்ட்டு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே போட்டோம்.
என் ஒய்ஃப்கிட்டையும் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் விவரங்கள் எல்லாமே நான் சொல்லுவேன். அப்போ வந்து என் பையனை வச்சுக்கிட்டு சொல்லுவேன். அப்போ வந்து ஒரு 7வது 8வது படிச்சுட்டு இருந்தான். இப்போ அவன் வந்து 10th வந்துட்டான். இப்போ நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவன் முன்னாடி புலம்புறதையெல்லாம் விட்டுட்டேன். ஒன்லி பிஸ்னஸில் என்ன பாசிட்டிவ் இருக்குதோ அதை மட்டும்தான் நான் அவன் முன்னாடி பேச ஆரம்பிச்சிருக்கேன். அவன் இல்லாத போது மட்டும்தான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன். என் ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒருக்கா கேட்பாங்க, ஏங்க இங்கே ஒரு பணம் நிற்கிதுன்னு சொன்னீங்களே, அவர் கொடுத்துட்டாரா, இவங்க கொடுத்துட்டாங்களா அப்படின்ட்டு சொன்னாங்க. போன வாரம் கூட நான் வந்து ரொம்ப வெளியூர்லாம் போயிட்டு வந்துட்டு சும்மாவே யார் கூடயும் பேச முடியல. எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு. ஏம்மா என்னால் பேச முடியல, இல்லை நீ கூப்பிட்டு சொல்லியிருக்கு, நாளைக்கு பேசுகிறேன்ட்டு சொல்லு அப்படின்னாங்க. எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால், காசு உங்ககிட்ட இருக்கும்போது நாங்கள் எப்படி நல்லா இருக்கிறதுன்னு சொல்லட்டுமான்னாங்க. நீ பேசவே வேண்டாம் வச்சிருன்ட்டு வச்சுட்டேன். ஏங்க நான் அப்படி சொன்னாலாவது காசு வருதான்ட்டு பார்க்கலாங்கன்னாங்க. நீ வேண்டவே வேண்டாமா, வராமல் போயிட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி சில நேரங்கள்ல அவங்க கிட்ட வந்து ஓப்பனா சொல்றதும் எந்த அளவுக்கு தப்புங்கிறத அந்த காய்ச்சல்லையும் நமக்கு நடத்தி கொடுத்துருச்சு. சொன்னேன், இல்லை அப்படி சொன்னாலும் அவன் வந்து ரோஷத்தோட கொடுக்குறவனும் இல்லைம்மா நீ விட்டுரு அப்படின்ட்டு இது பண்ணோம். அதனால ஃபேமிலியில நம்ம எது சொல்லணுமோ அது வந்து அவங்கவுங்க பெட்டர் ஹாஃபை பொறுத்து நம்ம சொல்லிக்கிட்டோம்னா போதும். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஆடிட்டர் என்ன சொன்னார்னா, பெட்டர் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவங்க கிட்ட சொல்லி அப்டேட் பண்ணி வைக்கிறது நல்லதுன்ட்டு சொன்னாங்க. அப்போ எங்கள் பவுன்சிங் போர்டில் அந்த ஆடிட்டர் பேசும் பொழுதும் சொன்னது என்னன்னா, பெட்டர் வந்து இன்னைக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் செக்ஷனில் வந்து அவங்க பெட்டர் ஹாஃபை வந்து இன்வால்வ் பண்ணுறது வந்து காலத்தினுடைய மிக கட்டாயமாக அவர் சொன்னார். அக்டோபர் தீபாவளிக்கு அப்புறம் வந்து என்னுடைய மிஸ்ஸஸை வந்து அக்கௌண்ட்ஸ் இதுக்கு உள்ளார கொண்டு வந்து அப்படியே அதில் காஸ்டிங்கில் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு we have planned. ஸோ முக்கியமான இடங்கள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவோட ஃபேமிலியில் அவங்க டாட்டர்ஸ் எல்லாத்தையுமே பிஸ்னஸில் மெயினான இடங்கள்ல எல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா அவங்களுக்கு க்ரோ ஆகுது. சூப்பர். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நமக்கு பக்கபலமாக அவங்கள நம்ம மோல்டு பண்ணிக்கிட்டோம்னா போதும். நான் இப்போ என்னுடைய ஒய்ஃபை வந்து அந்த மாதிரி அவங்கள வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். 2-3 செஷன்ஸுக்கு எல்லாமே அவங்கள கூட்டிகிட்டு போனேன். லாஸ்ட் இயர் வந்து ஹைதராபாத் எக்ஸ்போ, எங்களது பவுல்ட்ரி எக்ஸ்போ நடக்கும். நம்ம இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரின்னு வான்ட்டு கூட்டிகிட்டு போனேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இத்தனை பெரிய இதில் வந்து ஏன் நம்ம ஸ்டால் இல்லை அப்படின்னாங்க. அது வரைக்கும் எனக்கு வந்து ஸ்டால் தோணுனது கூட இல்லை. இத்தனை கம்பெனி போட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் போடாமல் விட்டீங்க அப்படின்னாங்க. சரி விடு நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி தான் அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம். என்னோட அடுத்த தலைமுறையும் போன வாரத்தில் தான் அவன் 10th மேக்ஸ் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் வெட்டினரி சயின்ஸ் எல்லாம் போக மாட்டேன்னா, கொஞ்சம் வெட்டினரி சயின்ஸுக்கு படிப்பா, நம்ம பிஸ்னஸ் இப்படி தான் போகும், இப்படி தான் வரும் அப்படின்ட்டு சொல்லி இன்னைக்கு மார்னிங் தான் அவர் வந்து பியூர் சயின்ஸ் எடுத்து வெட்டினரி சயின்ஸுக்கு போகிறேன்ட்டு ஒரு இதுவாக அவரை வந்து கொண்டு வந்தோம். ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம். ஒரு ஏஜுக்கு மேலே சன்ஸ் முன்னாடி அண்ணா சொன்ன மாதிரி பிஸ்னஸை வந்து நெகட்டிவ் பேசாமல் பாசிட்டிவாக பேசணும். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குக்கெல்லாம் வந்து நான் அவங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவன் இன்னைக்கு வந்து யூடியூப் அது இதுன்ட்டு பார்க்கறதுனால அவன் வந்து நான் சிலதெல்லாம் நீ எப்படா பண்ணலாம், நீ எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுன்னு சொன்னால் அவன் வந்து இர்ஃபான் வந்து இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான்ட்டு பேசுவான். யூஸ் இருக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இதுக்குள்ளார கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இஃப் அட் ஆல் கோஸ் எல்லாம் வெல்னா அடுத்த தலைமுறையும் வி ஆர் நர்ச்சரிங். அவ்வளோதான். சூப்பர். இப்போ பொதுவாக இன் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் நம்ம மெம்பர்ஸ்க்கு பாஸ் பண்ணணும்னா? இல்லை வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க சார். சார் சொல்லுங்கள் சார். பார்த்தீங்கன்னா தான் சம்பாதிக்கிற வருமானத்தில் எவ்வளோ ரூபாயை நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், நம்ம மார்க்கெட்டிங்கான செலவு, நம்ம எம்ப்ளாய் மேலே பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் விட்டுட்டு நான் சம்பாதிச்சேன்னா எனக்கான ஒரு ஐஃபோன் வாங்கிக்கிறேன், எனக்கான ஒரு கார் வாங்கிக்கிறேன், எனக்கு ஒரு இடம் வாங்குறேன், நான் வீடு கட்டுறேன், இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற இடத்துல எதுக்கு அதிக அட்வான்ஸ் கொடுக்கணும், எந்த ஸ்டேஜில் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து பிஸ்னஸ்குள்ளார வந்தோடனே வந்து இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படிங்கிற நிறையா ஆசைகள் இருந்தது சார். ஆக்சுவலி வந்து படித்த ஸ்கூல் இங்கே லோக்கல் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு சொஃபஸ்டிகேட்டடான ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ஆசைகள்லாம் இருந்தது. ஸோ அவங்கள மாதிரி செலவு பண்ணணும் பிடிக்கணுன்ட்டு. பட்டு நான் வந்து நிறைய தாத்தா கிட்ட தான் வளர்ந்தவன். எங்கள் தாத்தா வந்து நான் காலேஜில் போய் லயலாவில் ஜாயின் பண்ணேன். ஸ்கூட்டர் கேட்டேன், என்ன பிரச்சனை எதுக்கு ஸ்கூட்டர்னு ஒரு 3 ரீசன் சொல்லுன்னாரு. நினச்ச நேரத்துக்கு சில இடங்களுக்கு போக முடியலைங்க தாத்தா. அப்புறம் இதெல்லாம் சொன்னேன்.
சரிப்பா இதெல்லாம் முடியலைன்னா நீ பொட்டி கட்டிட்டு இங்கே வந்துட்டு லோக்கலில் படிச்சுக்க, நீ மெட்ராஸில் போய் ஒன்றும் இது பண்ண வேணாம், நான் வண்டியை கொடுத்துட்டு நான் இங்கே திக்குன்னு இருக்கணும், ரெண்டாவது ஊதாரித்தனமாக செலவு பண்ண தேவையில்லை வந்துரு அப்படின்ட்டு. இல்லைங்க தாத்தா நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துக்கிறேன்ட்டு அப்புறம் அப் டு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் வந்து தாத்தா கிட்ட தான் அந்த மானிட்டரி இது எல்லாமே இருந்தங்காட்டி அப்போவே எங்கள் தாத்தாவும் அம்மாவும் செலவுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா கணக்கு கொடுத்தா தான் அடுத்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அப்படி தான் என்னை வளர்த்தாங்க. நான் சிலதெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன்னா அவசியம்னா வாங்கி கொடுத்துருவார். லேப்டாப் கேட்டேன், கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இதில் வந்து ஆர்ஜி சந்திரமோகன் சாரோட ஒரு புக் இனியெல்லாம் ஜெயமேன்ட்டு ஒரு புக்கு வந்தது. அதில் வந்து அவர் வந்து நீட்டாக ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பார். அதாவது அவருக்கு வந்து வாட்ச் கட்டுறதுனா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னும், அதுலேயும் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்த புதுசில் பிஸ்னஸ் வளர்ந்துட்டு வரும்பொழுது ரோலெக்ஸ் வாங்கணுன்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ரோலெக்ஸ் வாங்குற வசதிக்கும் நான் வந்துட்டேன். பட் ஆனால் வந்து எனக்கு வந்து நான் ரோலெக்ஸ் வாங்கலை, நான் பிஸ்னஸில் வந்து இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்தால் தான் நான் அந்த ரோலெக்ஸ் வாங்குவேன். ப்ளஸ் அது வரைக்கும் எந்த வாட்சையும் கட்ட மாட்டேன், கட்டினா அடுத்தது ரோலெக்ஸு இல்லைன்னா வாட்சே இல்லைன்ட்டு நான் விட்டுட்டேன். அந்த வெறுங்கையை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம வந்து அடுத்தது அங்கே ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் அப்படின்ட்டு சொல்லி அது வாட்ச் வைராகியம்னே போட்டே அந்த ஒரு இது வந்தது. இத்தனை பெரிய மனுஷனே இப்படி இருந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இலக்காவே வச்சுக்கிறது உண்டு சார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இத்தனை டன்னேஜ் முடிக்கணும்ன்ட்டு சொல்லி ஒரு இலக்கு வச்சிருக்கிறோம். நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த டர்ன் ஓவர் முடிச்சு தான் ஐஃபோன் ஒன்று வாங்கணுன்ட்டு நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை வாங்கவே இல்லை. ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி எங்கேயோ சொன்னதுக்கு எங்கள் அப்பா காதுக்கு போய் எனக்கு ஐஃபோனுக்கு வாங்கிக்கன்ட்டு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் எங்கள் அப்பா வந்து எனக்கே தெரியாமல் வெட்டிங் டேக்கு சாம்சங் வாங்கி கொடுத்தாரு. அது மாதிரி நம்ம வந்து செல்ஃப் டிசிப்ளினாக நம்ம மைண்ட் செட்டில் நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னாலே உண்டு சார். இப்போ என் பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இனோவா கார் வாங்கி இத்தனை வருஷம் ஆச்சு, அடுத்தது போகலான்னாங்க. இல்லைடா அந்த டர்ன் ஓவர் வந்தோடனே நம்ம இந்த கார் வாங்கலாம், அது வரைக்கும் இந்த கார் தான் அப்படின்ட்டு சொல்லி பண்ணும் பொழுது அவங்களுக்கும் இப்போ அவன் என்ன கேட்குறான், அப்போ அந்த டர்ன் ஓவர் நம்ம எப்போ வருவாங்கப்பா அப்படின்ட்டு இப்போ கேட்க ஆரம்பிச்சேன். இப்போ அவனுக்கு வேண்டியாவது நம்ம அதை ஓடணுங்கிற அந்த ஒரு இது வருது. ஸோ சம்திங் நமக்கு அந்த செல்ஃப் டிசிப்ளினாக நம்ம அதை வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சார். செல்ஃப் டிசிப்ளின் இது வச்சுக்கிட்டோம்னா அது வந்து ஈஸியாக நம்ம கடந்து வந்துடலாம். இங்கேயும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பட்ஜெட் போடுறோம், அந்த பட்ஜெட்குள்ளார செலவு பண்ணுவோம். சில நேரங்களில் எமர்ஜென்சியை தாண்டி போகும், அதையும் நம்ம செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ எங்களுடைய அந்த நெசசிட்டி இந்த இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறோம். மார்க்கெட்டிங்க்கும் பட்ஜெட் போட்டு தான் நம்ம செலவு பண்ணுறோம் சார். எல்லாமே நம்ம வந்து எஸ்ல சொல்கிற மாதிரி தான் பட்ஜெட்டிங் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் அதை நம்ம ரிவ்யூ பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு பயம் வரும் சார், நம்ம அதுக்குள்ளார செட் ஆகிக்கலாம். நம்மளோட கம்பெனி வந்து ஒரு 3rd ஜென்ரேஷன் கம்பெனி நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஸோ ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கும் சரி உங்களோட ஃபாதருக்கும் சரி பிஸ்னஸ் விஷயமா நம்ம முடிவெடுக்கும் போது சில கருத்து வேறுபாடுகள் வருங்க சார். நான் அட் த எண்ட் வந்து நம்ம கம்பெனியோட கோத்துக்காக தான் 2 பேருமே பேசுவோம், டிஸ்கஷன் பண்ணுவோம். பட் ஆனால் 2 பேரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லுவோம். ஸோ இந்த இதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க சார்? சார் 8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் நிறையா போகும் சார். அப்பா வந்து எங்கேயாவது அவன் முடிவெடுத்தது தப்பாக லேண்ட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு இதாயிருமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்னை வந்து விடமாட்டார். பட் அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேணான்னு சொன்னதை அவருக்கு தெரியாமல் நம்ம சிலதெல்லாம் செஞ்சு காட்டி ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு 8 வருஷமாக ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் போகிறதே இல்லை. ஒன்று அவருக்கு என்னென்னா இவன் வந்து சேல்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருவான், ஆனால் கிரெடிட் டேர்ம்ஸை மட்டும் கரெக்டாக பேச மாட்டாங்கிறது மட்டும்தான் இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு சின்ன இது. ஏன்னா சில நேரங்களில் வந்து அந்த நெகோசியேஷன் ரொம்ப டஃப்பாக போயிடுச்சுன்னா அந்த ஆர்டர் விட்டு போயிருமேன்ட்டு அந்த ஒரு இது இருக்கும். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கு என் மேலே அதில் வருத்தம் வருமே ஒழிய மீதி எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு அவர் வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. அதுக்கு வந்து 10 வருஷம் எனக்கு தேவைப்பட்டது. அவர்கிட்ட வந்து என்ன ப்ரூஃப் பண்ணுறதுக்கு 10 வருஷம் தேவைப்பட்டது. ஸ்டேபிள் மைண்டு இருக்குதுன்னு வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே நம்மக்கிட்ட அந்த பொறுப்புகளை இது பண்ணிடுவாங்க. அதுலேயும் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமாகவே அவர் வந்து தலையிட மாட்டார். சரி மார்க்கெட்டிங்னா அவன் ஏதோ ஆர்வமாக பண்ணுறான் பிடிக்கிறான்ட்டு பட்ஜெட் மட்டும் ஒதுக்க மாட்டாங்க. மார்க்கெட்டிங்க்கும் பிராண்டிங்க்கும் இதுக்கெல்லாம் எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு குவாலிட்டி கொடுத்தா வேர்ட் ஆஃப் மவுத்தில் வளரும்ன்ட்டு அதுவும் இருக்கும் சார். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு நியூ ஸ்டார்ட் அப்புக்கே வந்து நிறையா பப்ளிசிட்டி தேவை இருக்குது. இப்போ கோவிட்ல தான் நாங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆரம்பித்தோம். அதுக்கு எங்கள் அப்பா வந்து ரொம்ப கேள்வி கேட்டார், ஃபேஸ்புக்கில் எந்த விவசாயி உட்காந்துருக்குறான்ட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் எங்களுடைய பிராண்டிங்கே நாங்கள் வந்து
எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெசிஷனும் வந்து முரண்பாடுகள் வரும். முன்னாடியெல்லாம் ஃபார்முலாவில் நாங்கள் வந்து சேஞ்சஸ் கொடுக்கணும்னாலே அவர் வந்து நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்படியெல்லாம் மாற்றணும் பிடிக்கணும்ட்டு சொன்னோன்னையும் ஸோ அவர் இது பண்ணுறாரு. அவரே ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, இல்லை நீ மார்க்கெட்டில் சுற்றுருவோம், மார்க்கெட்டில் என்ன தேவைங்கிறது உனக்கு தான் தெரியும், நீயே பார்த்து முடிவு பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்லி இப்போ வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறது வந்து நம்ம கையில் தான் சார் இருக்குது. அதுக்கு வந்து நிறைய விட்டு கொடுத்து போகணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட நாம் விட்டு கொடுத்து போனோம்னா அப்புறம் பின் காலத்தில் அவங்க நம்மக்கிட்ட விட்டு கொடுத்து வந்துடுறாங்க சார். அது நான் என் அனுபவத்தில் நான் பார்த்தேன். இப்போ தான் எனக்கு பயமாக இருக்குது. இப்போ அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணாததுனாலேயே நாம் ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோன்ட்டு அந்த பயம் வந்து இன்னும் ஜாஸ்தி இருக்குது. கேள்வி கேட்காம நம்மளை விடுறாரு, நம்ம கரெக்டாக பண்ணிடணுங்கிற அந்த ஒரு பயம் நமக்கு எனக்குள்ளார அந்த இது இப்போ வந்துக்கிட்டு இருக்கு சார். இப்போ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இப்போ காம்படிஷன் எல்லாமே அது எல்லாத்தையும் தாண்டி வர்றது, விளம்பரம் கொடுத்து கொண்டு வரதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஆன்லைன் இப்போ பண்ணுறது சௌரியமாக இருக்குமா, இல்லை ரெண்டையுமே கவனம் செலுத்தணுமா? சரி, இல்லை ரெண்டுலேயுமே தான் சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அதை உங்கள் ப்ராடக்ட் என்னென்னு தெரியல. எஃப்எம்சிஜினா இப்போ வந்து ஆன்லைனில் ப்ரெசன்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் சார். ஃபுட் ப்ராடக்ட்னா கண்டிப்பாக ஆன்லைன் ப்ரெசன்ஸும் இருந்து தான் இருக்கணும் சார். ஹெல்த் சம்பந்தமா அவேர்னஸ் இருக்கிற மாதிரி எஃப்எம்சிஜி பண்றாரு அப்படின்னா அந்த தன்மை கொண்டு போய் சேர்த்து. ஆமாம் சார், அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இதெல்லாமே இன்னைக்கு தேவை இருக்குது சார். நான் ஆக்சுவலாக விளையாட்டுத்தனமாக நாங்கள் வந்து எங்களுடைய இது எல்லாமே அமேசானில் தஞ்சாவூருக்கு செல்லர் ராக்கெட் கிட்ட தான் நாங்கள் கொடுத்தோம். அமேசானில் பண்ண முடியும்னு நாங்கள். ஸோ சரி ஃபஸ்ட்டு 3 மாதம் தானே கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லி விளையாட்டாக தான் எங்களுடைய இந்த சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாமே கொடுத்தோம். பட் ஆனால் வந்து சேல்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான் இங்கெல்லாம் வந்து அமேசானில் போகுது. இதெல்லாம் அன்எக்ஸ்ப்ளோர்டு மார்க்கெட். எங்களுக்கு நாங்கள் நினச்சாலும் மார்க்கெட்டிங் பர்சன் போட்டு போக முடியாது. ஸோ அமேசானில் இப்போ நாங்கள் வந்து 3 மாதத்தை வந்து 6 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் எங்களுக்கு இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அனிமல் ஆர்ஜிஎஸ் வெட் ஸ்டோருன்ட்டு உள்ளார இது போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து ஃபீட் இட்ன்ட்டு சொல்லி ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற விவசாயி யார் வந்து ஆப்பில் ஆர்டர் பண்ணாலும் அடுத்த 24 மணி நேரத்தில் அவங்க பண்ண வாசலுக்கு இங்கேருந்து கொண்டு போகிற மாதிரியான ஆப். இப்போ வரைக்கும் இந்தியாவிலேயே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த குவிக்காம் ஆப்பு லான்ச் பண்ணியிருக்கோம். அக்டோபர் 2லேருந்து அது வந்து செயல்பாட்டுக்கு வருது. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இன்றைக்கி காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம உள்ளார கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய ப்ரெசன்ஸ் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் சார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கெரில்லா மார்க்கெட்டிங்கில் பெரிய எக்ஸ்பென்சஸ் இல்லாமல் சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸில் நம்ம பிராண்டை வந்து வெளியில் தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு மார்க்கெட் கிடைக்கும். வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோயில் விபூதி கவர்கள் அதுலேயும் கிராமத்துல எல்லாம் வந்து எங்களுடைய டீலர்ஸோட கோயில்களுக்கு இதுக்கெல்லாம் கேட்டாங்கன்னா விபூதி கவர் வந்து 2000-3000 கவர் அடித்து தருவோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 செலவு அந்த இது அடித்து தருவோம். ப்ளஸ் எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவங்க கடை பேரை போட்டு விசிட்டிங் கார்ட்ஸ் 1000 கார்டு அடித்து தரோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து அவங்களுக்கு பெரிய செலவெல்லாம் கிடையாது. பட் ஆனால் ஒரு சின்ன டிலைட்டு தான். ஏன்னா ஒரு 1000 கார்டு அவங்களுக்கு கார்டு அடிக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டே இருக்காது. ஸோ அதை போட்டு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அது கம்பெனி வந்து நம்மளை டேக் கேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இது வரும். ஸோ இந்த மாதிரி இந்த கெரில்லா மார்க்கெட்டிங்கில் எதுவுமே வந்து ஒரு டீலருக்கு வந்து ஒரு 1000-2000 ரூபாய்க்கு ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா ஈஸியாக நம்ம வந்து ஆஃப்லைன்லேயும் நம்ம நெட்வொர்க்கில் இது பண்ண முடியும் சார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் துறையை சார்ந்த செமினார்களோ இதுவோ எங்கே நடந்தாலும் ஸ்டாலோ இல்லை உங்கள் பிராண்ட் ப்ரெசன்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா நம்மளுடைய ரெப்யூட்டேஷன் வந்து பிராண்ட் ரீகால் வந்து நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சார் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கன்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எங்களுடைய ஓல்டு பேக்கேஜிங் அந்த ஸ்டைல் எல்லாமே மாற்றி வரதில் பேக்கிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டம்ப் ஆனது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளார பிளாஸ்டிக் பேக்ஸை அடைஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம்னா அதை ஸ்கிராப்புக்கு போட்டோம்னா ஒரே நாளில் அந்த 100 ஸ்கொயர் ஃபீட் எங்களுக்கு கிடச்சிரும். இப்போ என்னென்னா நீட்டாக அது வந்து மார்க்கெட் பேக் மாதிரி தைக்க சொல்லி காமதேனு மாட்டு தீவனங்கள்னு போட்டு தீவன கடைகளுக்கெல்லாம் ஒரு 100 பேக்கை ஃப்ரீயாக கொடுத்துருங்க, அது பாட்டுக்கு நமக்கு மார்க்கெட் பேக் மாதிரி போகட்டும் அப்படின்ட்டு சொல்லி இப்போ நாங்கள் ஸ்டிச்சிங்க்கு ஆள் பார்த்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ளார இருக்கிறத நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டாக மாற்றி கொடுக்கலாம். தார்பாய் மாதிரி தைக்க சொல்லியிருக்குங்க. ரெகுலராக வர லாரிகளுக்கெல்லாம் நம்ம காமதேனு ஃபீட்ஸ்னே போட்டு அந்த அந்த தார்பாயை கொடுத்தோம்னா அதை கட்டிட்டு ரோடு ஃபுல்லாக போகும்பொழுது நம்ம விளம்பரம் ஆகும்ட்டு சொல்லி அதெல்லாம் அந்த சாக்கு பையை வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பண்ண சொல்லிட்டோம். இப்படி நம்ம பொருளுக்கு எப்படி மார்க்கெட் பண்ணணுன்ட்டு நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு லேர்னிங் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சார். நான் இன்னைக்கு காரில் போயிட்டு இருக்கும்போது என்ஹெச்ல வந்து ராம்கோ லாரி தொடர்ந்து போயிட்டே இருந்தது. அதில் வந்து தார்பாயில் வந்து ராம்கோன்னு சொல்லி கயிற்று மேலே கட்டியிருந்தாங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ராம்கோ டிஸ்ட்ரிபியூட்டர் ஏன் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புகிறாங்கன்ட்டு கேட்கும் பொழுது, ஒன்று வந்து வழியில் வந்து கயிறை பிரித்து எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இது ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பில்லை வாங்கும் பொழுது அந்த லேபிள் கல் இல்லாமல் இருக்குதான்னு பார்ப்போம். இல்லைன்னா இது எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து வர வழியெல்லாம் விளம்பரம் தானே கம்பெனிக்காரனுக்குன்னாங்க. இப்போ எங்களுடைய வண்டியில் எல்லாத்துலேயுமே காமதேனு மாட்டு தீவனங்கள்னு எங்களுக்கு இது ஒரு விளம்பரம். ஒரு டீலர் வந்து ஒரு ஊர்லேருந்து சொன்னார், சார் லாரி பின்னாடியே ஒரு விவசாயி வந்துட்டா, இது எந்த கடைக்கு போகுதுன்ட்டு பார்த்துட்டு இங்கே வந்துட்டா சார், இது அருமையான இது, நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கன்னாங்க. ஸோ அந்த ஒரு லாரியில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 20 ரூபா செலவு சார். ஆனால் மைலேஜ் வந்து சூப்பராக இருக்கும், என்ஹெச் பூரா நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் நாங்கள் சின்ன சின்ன விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை நான் சொல்கிறேன். இந்த சிகே ரங்கநாதன் சாரோட செஷன் ஒன்று போயிருந்தோம், பவுன்சிங் போர்ட் பீப்புள்ஸுக்காக வச்சுருந்தாருன்ட்டு போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், மார்னிங் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து பிஸ்னஸுக்கு திங்க் பண்ணுறதுக்குன்ட்டு நான் வந்து ரொட்டீனில் 30 மினிட்ஸ் நான் ஒதுக்கியிருக்கேன். அதுதான் வந்து நான் என் பிஸ்னஸில் கேள்வி கேட்டுக்குவேன், என் பிஸ்னஸ்க்கு நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ட்டு அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நான் போயிடுவேன். அது வந்து திங்கிங் ரூம்னே நான் ஷேப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ரொட்டீன்ஸை எப்படி எக்ஸசைஸுக்கு இதுக்கு ஒதுக்குறோமோ அந்த மாதிரி திங்கிங்க்கும் நம்ம இனி ஒதுக்குனா தான் நீங்கள் கேட்ட மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளால் கொண்டு வர முடியும் சார். இ-காமர்ஸ் வந்து தேவை. ஆனால் இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து கேள்வி ஞானத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கான எக்ஸ்பர்ட் டீம் கூட என்கிட்ட இல்லை. நல்ல ஆப் டெவலப்பர் கிடைச்சாங்க, இது பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து எக்ஸிக்யூஷனில் இதை எப்படி கொண்டு போகிறதுங்கிற லெவலில் தான் போயிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றையும் அமேசானில் போய் கற்றுக்கிட்டது, மின்ட்ராவில் போய் கற்றுக்கிட்டது, அதில் எல்லாம் பார்த்துட்டு இதை வந்து மாட்டு தீவனம் ஃபார்மர்ஸுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து இப்போ மில்க் ட்ராப்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் உள்ளார கொண்டு வந்துருக்குறோம். இத்தனை பில் அடித்தாங்கன்னா மில்க் ட்ராப் அவங்க சேகரிச்சுக்கிட்டே வரலாம். இத்தனை 1000 மில்க் ட்ராப்ஸ் இதாகிருச்சுன்னா ஒரு 10 லிட்டர் கால்சியம் கேன் ஃப்ரீ, அந்த மாதிரி எல்லாம் ஸ்கீம் எல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து அவங்களே வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். இன்னொன்று என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஆப்பை. ஃபஸ்ட்டு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிக்கிறோம், அப்புறம் நாங்கள் வந்து ஹைப்பர் லோக்கல் டெலிவரி சிஸ்டம் மாதிரி செட் பண்ணி ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸுக்கு எது தேவை இருக்குதோ நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடச்சிடும் சார்.